திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் ஒப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் நீர் துணையே. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்று ஆடி சுவாதி திருநாள். ஆடி சுவாதி என்றாலே நம் நினைவுக்கு வருவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் இன்று கைலாயம் சென்ற தினம். அப்படிப்பட்ட ஒரு அற்புத திருநாள். இந்த திருநாளை நாம் அனைவரும் உலகம் முழுவதும் உள்ள அடியார்கள் அனைவரும் கொண்டாடி மகிழ்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த நாளில் அவருடைய வரலாறு மிக முக்கியமானது. அவர் காலம் ஏறக்குறைய 8ஆம் நூற்றாண்டு என்கிறார்கள். அவருடைய பிறப்பு, அவர் நம்முடைய இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம் உலகத்திற்கு திருத்தொண்டர் தொகை என்ற அந்த பதிகத்தை அருளத்தான். நாயன்மார்கள் இல்லாவிட்டால் நமக்கு இந்த 63 நாயன்மார்கள் நமக்கு கிடைத்திருக்க மாட்டார்கள். அதனால் அவருடைய பூமியில் எழுந்தருள வேண்டிய நோக்கம், இறைவன் அனுப்பிய நோக்கம் அதுதான். அதனால் அவருடைய வரலாற்றில் அவர் பூமியில் பிறந்து அவருடைய தகப்பனார் சடையனார், தாயார் இசைஞானியார். அவர் பிறந்த ஊர் திருநாவலூர். அதே சமயம் அவர் முக்தி பெற்ற இடம் திருவஞ்சைக்களம் என்னும் ஊர். அவர் வளர்ந்து திருமண வயதை அடையும் பொழுது அவருக்கு திருமணம் ஏற்பாடு செய்து, அந்த திருமண நேரத்தில் இறைவன் ஒரு ஓலையை கொண்டு வந்து அந்த திருமணத்தை தடுத்து அவரை ஆட்கொண்டார். அவரை ஆட்கொண்ட பொழுது அவருக்கு வன்தொண்டர் என்ற பெயரும் உண்டாகியது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வன்தொண்டர் என்றும் நாம் அழைக்கிறோம். இறைவனோடு வாதாடியவர் அவர். இறைவன் அவருக்கு வந்த நோக்கத்தை அவருக்கு உணர்த்த, அவர் அதை உணர்ந்து இறைவன் திருவடியை விழுந்து பணிந்து அவருடைய இறைவனை போற்றி புகழ்ந்து பாட ஆரம்பிக்கும் பொழுது அதற்குண்டான அந்த முதல் வார்த்தையை எடுத்து கொடுத்த சிவபெருமான் பித்தா என்று தொடங்கு என்றார். அதன்படி அவர் தொடங்கிய பாடல், பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணைதன்பால் வெண்ணை-நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனியல்லேன் எனலாமே என்ற முதல் பாடலுடன் அவர் பாட ஆரம்பிக்கின்றார். அதே பதிகத்தில் மழுவாள் வளனேந்தி மறைவோதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயர் ஆயின தீர்த்தல் உன் தொழிலே செழுவார் பெண்ணைதன்பால் வெண்ணை-நல்லூர் அருள் துறையுள் அழகா உனக்கு ஆளாய் இனியல்லேன் எனலாமே என்றும், நாயேன் பல நாளும் நினைப்பு இன்றி மனத்து உன்னை பேயாய் திரிந்து எய்த்தேன் பெறலாக அருள் பெற்றேன் வேயார் பெண்ணைதன்பால் வெண்ணை-நல்லூர் அருள்துறையுள் ஆயா உனக்கு ஆளாய் இனியல்லேன் எனலாமே என்ற பதிகத்துடன் அவருடைய இந்த வரலாறு ஆரம்பிக்கிறது. அடுத்ததாக அவர் திருத்துறையூர் என்ற தலத்தில் சென்று இறைவனிடம் எனக்கு தவநெறியை கொடுத்து அருளுங்கள் என்று வேண்டுகிறார். அந்த பதிகமானது மலையார் அறிவித்திரள் மாமணி உந்தி குலையார குணர்ந்து எற்றிவோர் பெண்ணை வடபால் கலையார் அல்குல் கன்னியர் ஆடும் துறையூர் தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே என்று பாடுகின்றார். அடுத்ததாக திருக்கழுமலம் எனும் தலத்தில் சிவபெருமானை வேண்டி பதிகம் பாடும் சுந்தரர்
சாதலும் பிறத்தலும் தவிர்த்தியனை வகுத்து தன்னருள் தந்தையம் தலைவனை மலையின் மாதினை மதித்து அங்கு ஓர்பால் கொண்ட மணியை வருபுணல் சடையிடை வைத்த எம்மானை ஏதிலன் மனத்துக்கு ஓர் இரும்பு உண்ட நீரை என்வகை ஒருவனை எங்கள் பிரானை காதில் வெண்குழையனை கடல்கொள மிதந்த கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே என்று பாடுகின்றார். நாம் ஏற்கனவே சொல்லியது போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த உலகில் அவதரித்த நோக்கம் திருத்தொண்டர் தொகை அருளுவது. அவர் அருளிய இடம் திருவாரூர். இந்த பதிகம் நம்முடைய 63 நாயன்மார்களை உலகுக்கு காட்டுவதாக அமைந்துள்ளது. இந்த பதிகம் மிகவும் புகழ்பெற்றது. தினமும் நாம் அடியார்கள் வழிபாட்டின் பொழுது காலையும் மாலையும் கண்டிப்பாக நாம் இந்த 63 நாயன்மார்களையும் அடியவர்க்கு அடியேன் அடியேன் என்று பாடியுள்ளார். அதை நாமும் பாடி வணங்க வேண்டும். தில்லை வாழ் அந்தணர் தம் அடியார்க்கு மடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கு மடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கு மடியேன் வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன் விரிப்பொழில் சூழ்குன்றையார் வீரன்மிண்டற்கடியேன் அல்லி மென்முல்லை அந்தார் அமர் நீதி கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. மொத்தம் 11 பாடல்கள் கொண்டது இந்த திருத்தொண்டர் தொகை. அதில் 10வது பாடல் பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்க்கும் அடியேன் திரு ஆரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. என்னுடைய கடைசி 11வது பாடல் மன்னிய சிறுமறை நாவன் நின்ற ஊர் பூசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன் திருநீல கண்டத்து பாணர்க்கும் அடியேன் என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே. திருமணபாடி சென்று அங்கு இறைவனை போற்றி பதிகம் பாடுகின்றார். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உனையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று பெருமானை நினைந்து அற்புதமாக பாடுகின்றார். எம்மான் எம்மனை எந்தனக்கு எழுதனை சார்வாகார் இம்மாயப் பிறவி பிறந்தே இறந்து எய்தொழிந்தேன் மைமாம் பூம்பொழில் சூழ் மழபாடியுள் மாணிக்கமே அம்மான் நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. இந்த பிறவி நம்மை தொடர்ந்து கொண்டே வருகிறது. பிறந்து இறந்து மீண்டும் பிறந்து என்பதை இதை மாயப் பிறவி என்றும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிடுகின்றனர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு பாண்டி கொடுமுடி சென்று அங்கே பதிகம் பாடுகின்றார். அந்த பதிகம் நமச்சிவாய திருப்பதிகம் என்று போற்றப்படுகின்றது. அந்த பதிகத்தில் மற்று பற்றெனக்கின்றினின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன் கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே இட்டனும் அடியத்துவார் இகழ்ந்திட்ட நாள் மறந்திட்ட நாள்
கெட்ட நாள் இவை என்றலால் கருதேன் கிளர்புனல் காவிரி வட்டவாசிகை கொண்டடி தொழுதேத்து பாண்டி கொடுமுடி நட்டவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. ஓவு நாள் உணர்வழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் ஆவு நாள் இவை என்றலால் கருதேன் கிளர் புனல் காவிரி பாவு தன் புனல் வந்திழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி நாவலா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இப்படி இந்த நமச்சிவாய பதிகத்தை அருள்கின்றார். நம்முடைய வாழ்நாளை அவர் சொல்லும் பொழுது ஓவு நாள் உணர்வு அழியும் நாள் உயிர் போகும் நாள் அந்த உயர் பாடையில் மேல் ஆவு நாள் என்று நம்முடைய வாழ்நாளை பிரித்து இவையெல்லாம் கருதேன் உன்னுடைய நான் மறைக்கினும் என்னுடைய நாவானது நமச்சிவாய என்றே சொல்லும் என்று பாடுகின்றார். கடைசியாக இந்த பதிகத்தில் கோணிய பிறை சுடியை கரையூரில் பாண்டி கொடுமுடி பெணிய பெருமானை பிஞ்சக பித்தனை பிறப்பில்லியை பானுலா வரி வண்டரை கொன்றை தாரனை பட பாம்பரை நானனை தொண்டன் ஊரன் சொல் இவை சொல்லுவார்க்கில்லை துன்பமே. இந்த நமச்சிவாய பதிகத்தை ஓதுவார்க்கு கண்டிப்பாக துன்பம் இல்லை, வாழ்வில் இன்பமே மிகும் என்று இதன் மூலம் அருளுகின்றார். இந்த தலத்தின் இறைவர் கொடுமுடிநாதர், இறைவி பன்மொழி நாயகி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பல இடங்களில் இறைவனை போற்றி வணங்கி இறைவனிடம் வேண்டி பொன்னும் பொருளும் பெற்றுள்ளார். அப்படி ஒரு இடம்தான் இந்த திரு ஓணகாந்தன்தளி. இது காஞ்சிபுரத்திற்கு மிக அருகில் உள்ள இந்த தலம். இங்கே சிவபெருமானை வேண்டி பாட இவர் ஆரம்பித்தவுடன் அவர் புளிய மரத்தை, அங்கு கோவில் அருகில் ஒரு புளிய மரம் இன்றும் இருக்கின்றது. அந்த புளிய மரத்தில் இறைவன் அங்கே போயிட்டார். 5 பதிகம் பாடுற வரைக்கும். இவர் இறைவன் அங்கே இல்லை, அங்கே புளிய மரத்தாண்ட இருக்காருன்னு தெரிஞ்சோடனே அங்கே போயிட்டு மீதி 5 பதிகம் இந்த பாடனோடனே அந்த மரத்தில் இருந்த புளியங்காயெல்லாம் தங்கமாக மாறி கொட்டுச்சான். அப்படியே இன்னும் அந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் இந்த வரலாற்றை சொல்கிறாங்க. அந்த புளிய மரம் இன்றும் நம்ம காணலாம். அதனால் இந்த பதிகம் பார்த்திங்கன்னா பணம் கஷ்டம் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை பாடும்பொழுது நிச்சயமாக பலன் உண்டு. நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசை செய்யற்றால் கையில் ஒன்றும் காணலில்லை கடலடி தொழுது உய்யின் நல்லால் ஐவர் கொண்டிங்கு ஆட்டம் ஆடி ஆழ்குழிப்பட்டு அழுந்துவேனுக்கு உய்யுமாறு ஒன்று அருளி செய்யீர் ஓணகாந்தன் தளி ஒளிரே. திங்கள் தங்கு சடையின் மேலோர் திரைகள் புரள வீசும் கங்கையாளேல் வாய் திறவாள் கணபதியல் வயிறுதாரி அங்கை வேலோன் குமரன் பிள்ளை தேவியார் கோற்று அட்டியாளார் உங்களுக்கு ஆட்செய்ய மாட்டோம் ஓணகாந்தன் தளியுளிரே என்கிறார். அதே போல் அடுத்த பாடலில் பெற்ற பொழுதும் பெறாத பொழுதும் பேணி உம்கடல் ஏத்துவார்கள் மற்றுவோர் பற்றிலே என்று இறங்கி மதிவுடையவர் செய்கை செய்யீர் அற்ற பொழுதும் அளந்த பொழுதும் ஆவர் காலத்து அடிகேள் உம்மை ஒற்றி வைத்து இங்கு உண்ணலாமோ ஓணகாந்தன் தளியுளிரே என்று அருமையாக தன்னுடைய தோழர் என்ற முறையில் இவ்வளவு உரிமையோடு அவர் பாடுறாரு. வல்லதியெல்லாம் சொல்லி உம்மை வாழ்த்தினாலும் வாய் திறந்து ஒன்று இல்லை எண்ணீர் உண்டும் எண்ணீர் எம்மையாழ்வான் இருப்பது எண்ணீர் பல்லை உக்க படுதலையில் பகலெல்லாம் போய் பலி தெரிந்து இங்கு ஒல்லை வாழ்க்கை ஒழிய மாட்டீர் ஓணகாந்தன் தளி ஒளிரே. அதாவது உன்னை வாய் திறந்து வாழ்த்தினாலும் வாய் திறந்து ஒன்றும் சொல்ல மாட்டீர்கள், இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன்றீங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டீங்கன்றல அந்த மாதிரி சொல்கிறாரு. இந்த ஓணகாந்தன் தளியில் அற்புதமாக பாடுகின்றார். இந்த பாடலின் கடைசியில் ஆரூரன் சொன்ன பாவன தமிழ் பத்தும் வல்லார்க்கு பறையும் தாம் செய்த பாவம் தானேன்னு முடிக்கிறாருங்க.
பதிகத்தை பாடினா பொன்னும் பொருளும் கிடைக்கும், நாம் செய்த பாவங்களும் நம்மை விட்டு விலகும். பின்பு திருக்காலத்தி அடைந்து அங்கு திருக்கேதாரத்தை நினைவு கூர்ந்து அருளிய பதிகம். வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம், பாழ்போவது பிறவி கடல் பசிநோய் செய்த பரிதான், தாழாது அறந்தைமின் தடங்கண்ணால் மேலோரும் கீழ் மேலூர் என்றான் திருக்கேதாரம் எண்ணீரே என்று இந்த வாழ்வினுடைய நிலையாக தன்மையை, இது மாயமான வாழ்க்கை என்பதை அந்த பதிகத்தின் மூலமாக பாடுகிறார். அடுத்தது திருவொற்றியூர் அடைந்து அங்கு பாட்டும் பாடி பரவி திரிவார், ஈட்டும் வினைகள் தீர்ப்பார் கோயில், காட்டும் களமும் திமிரும் கரைமே ஓட்டும் திரைவாய் ஒற்றியூரே என்ற பதிகத்தை அருள்கின்றார். பின்பு அங்கு அவர் இறைவனை வணங்கி அங்கு சங்கிலியாரை மனம் பேசி மனமுடிந்து அங்கே அந்த திருவொற்றியூரிலே தங்கியிருப்பேன் என்று சத்தியமும் செய்து கொடுத்து அந்த வாக்கை அவரே மீறியும் பொழுது அவருக்கு கண் பார்வை இழந்த நிலையில் அவர் திருமுல்லை வாயிலை அடைந்து திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடைகள் என்று எண்ணி ஒருவரை மதிய உறாமைகள் செய்து ஊடியும் உரைப்பனாய் திரிவேன் தேன்மலர் சோலை வாள்கள் சூழ் திருமுல்லை வாயிலாய் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே என்று இறைவனை அந்த இடத்துல அழைச்சி தன்னுடைய துன்பத்தை சொல்கிறாருங்க. அங்கிருந்து அவர் திருவெண்பாக்கம் போயிட்டு அங்கே இறைவனை பார்க்கும்போது பிழையுள்ளன பொறுத்தருளாயின்றாரு, கோயிலில் உளிரான்றாரு. அவர் ஆம் உளின் போயிருன்றார் சிவபெருமான். அங்கிருந்து மிகுந்த வருத்தத்தோடு திருக்கட்சி ஏகம்பம் போகிறாரு, காஞ்சிபுரம். அங்கே இறைவனை வணங்குறாரு. அங்கே பதிகம் பாடுறாரு. ஆலந்தான் உகந்த அமுதி செய்தானே ஆதியை தேவர்கள் தொழுதியத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தையுள்ளாலை ஏழவால் கோளால் உமையனங்கு என்றும் ஏற்றி வழிபட பெற்ற காலகாலனைக்கு அம்மனம்மானைக்கான கண்ணடியன் பெற்றவாறு அப்படின்னு சொல்லிட்டு, உற்றவர்க்கு உதவும் பெருமான் ஊர்வது ஒன்றுடையாய் உமர்கோன் பற்றினாருக்கு என்றும் பற்ற வந்தனை பாவித்தார் மனம் பாவிக்கொண்டானை அற்றமில் புகழாலுமே எனக்கு என்றும் ஏற்றி வழிபட பெற்ற கற்றை வார்சடைக்கு அம்மன் எம்மானைக்கான கண்ணடியன் பெற்றவாறு என்ன இவர் பாட அங்கே உடனே அவருக்கு அம்மன் இடக்கண் பார்வையை, இடது பக்கத்தினுடைய அந்த இடக்கண் பார்வையை அருளினாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. அவர் படுற துன்பத்தை தாங்க முடியலன்னு சொல்லி இறைவன்கிட்ட சொல்லி இடக்கண் பார்வையை உடனே அவருக்கு வழங்கிட்டாங்க. அதோடு அவர் காஞ்சியிலேருந்து அடுத்தது அப்படியே தலங்கள் வழியாக பாடிக்கினே போயிட்டு அவரை அடுத்ததாக பல தலங்களை தாண்டி கடைசியாக இதுக்கு போகிறாருங்க, திருவாரூர் போகிறார். அதுக்கு முன்னாடி அவருக்கு நோயால் பாதிக்கும் பொழுது அவருடைய உடலில் நோய் பாதிப்பு வருது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒரு பதிகம் பாடுறார். அந்த பதிகம் மின்னுமா மேகங்கள்னு ஆரம்பிக்கும். அது அற்புதமான ஒரு பதிகம். அந்த பதிகத்தை பாடி அவருடைய அந்த நோயிலிருந்து அவர் விடுபடுறார். அந்த மின்னுமா மேகங்கள்ன்றது ஒரு அற்புதமான பதிகம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நோயில் பாதிக்கும் பொழுது ரொம்ப கடுமையான நோய்கள் பாதிக்கும் பொழுது இந்த பாடலில் பார்த்திங்கன்னா இன்னும் கிராமங்களில் இல்லை சிவனடியார்கள் அனைவரும் இதை நம்ம மறந்துடாமல் இந்த பதிகத்தை ஓதி இந்த நோயின் தாக்கத்திலிருந்து நம்ம விடுபெறலாம் அப்படின்றது ஒரு அடியார்களுடைய ஒரு நம்பிக்கை. இந்த இடம் பார்த்திங்கன்னா திருத்துருத்தியும் திருவேள்விக்குடியும்னு ஒரு அந்த ரெண்டு இடத்தையும் கலந்து அவர் அந்த பதிகத்தை அருள்றார். அந்த பதிகம் பாடினோடனே அவருடைய நோய் அவரை விட்டு விலகிடுச்சான். அந்த பதிகம் பாடிட்டு முடித்த உடனே அவருடைய இந்த குளத்தில் குளிச்சுட்டு போய் பதிகம் பாடுறாரு. அவருடைய நோய் விலகிடுச்சு. அந்த பதிகம் என்னன்னாங்க, மின்னுமா மேகங்கள் பொழிந்து இழிந்தருவி வெடிபட கரையோடும் திரை குணர்ந்து எற்றும் அன்னமாங் காவிரி அகன் கரை உறைவார் அடியினை தொழுதெழும் அன்பராம் அடியார் சொன்னவாறு அறிவார் துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியினேன் நாயேன் என்னை நான் மறக்குமாறு எம்பெருமானை என் உடம்பு அடும் பிணி இடர் கெடுத்தானே அப்படின்றார். அதனால் அடுத்த பாடலில் என்ன சொல்கிறான்னா, அவருடைய
பல வினைகளை வந்துட்டு பற்று அறுத்துட்டார் சிவபெருமான்றதையும் அந்த பாடலில் பதிவு செய்கிறார். அப்படி ஒரு அற்புதமான அந்த பாடல் மின்னுமா மேகங்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் அடைந்து இறைவனின் முன்னின்பு பதிகம் பாடுகிறார். அவர் ஏற்கனவே இடக்கண் பார்வையை காஞ்சிபுரத்தில் அவர் பெற்றுவிட்டார், திருக்கச்சி ஏகம்பத்தில். இப்பொழுது இறைவன் முன் வழக்கண் நமக்கு பார்வை வேணும்னு பாடுகிறார். இந்த 2 பாடல்களுமே இன்றும் இந்த கண் நோய் இல்லை கண்ணில் ஏதாவது கோளாறு உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த அதிகங்களை பாடி இறைவன் போற்றி வணங்கும் பொழுது அதில் உள்ள குறைகள் நீங்கும். அல்லது இந்த கண்ணில் கேட்ராக்ட் சர்ஜரி அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க இந்த பதிகம் தெரிஞ்சால் பாடலாம். அப்போ அந்த நேரத்தில் பாட முடியலன்னா தெரிஞ்சவங்க பாடலாம், தெரியாதவங்க பாட சொல்லிட்டு கூட கேட்கலாம். இல்லை யூடியூப்பில் யாராவது போட சொன்னாலும் அந்த பதிகத்தை கேட்கும் பொழுது ஸ்பீடி ரெக்கவரின்னுவாங்க, வேகமாக குணமடைகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த பாடல்னா மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூளா தீப்போல் உள்ளேகனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்ல சொன்னக்கால் வாளாங்கி இருப்பீர் திருவாரூர் வாழ்ந்து போதீரேன்றார். அதே போல் 3வது பாட்டில் அன்றில் முட்டாது அடையும் சோலை ஆரூர் அகத்தீரே கன்று முட்டி உண்ணச் சுரந்த காளி அவை போல என்றும் முட்டாப்பாடும் அடியார் தம்கண் காணாது குன்றின் முட்டி குழியில் விழுந்தால் வாழ்ந்து போதீரே அப்படின்றாரு. ஆயம்பேடை அடையும் சோலை ஆரூர் அகத்தீரே ஏ எம்பெருமான் இதுவே ஆமாறு உனக்கு ஆட்பட்டோருக்கு மாயம் காட்டி பிறவி காட்டி மறவா மனம் காட்டி காயம் காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரே அப்படின்னு பாடுறாருங்க. இதுக்கு மேலே அந்த பாட்டை பாட முடியல என்னால். ஏன்னா அந்த அளவு அந்த பாட்டை பாடும்பொழுதே நமக்கு கண்ணில் கண்ணீர் பெருகி நம்மளை மீளா அந்த அவர் என்ன கஷ்டப்பட்டிருப்பாருன்றது நம்மளால் உணர முடியுது. அதனால் இந்த பதிகத்தை இந்த ஒரு 3 பாட்டு தான் அதில் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் மீதி பாடல் வேண்டுறவங்க படிச்சுங்க. இறைவன் அவருக்கு பொண்ணு மெய்ப்பொருள் அவருக்கு அனைத்தும் கொடுப்பவர் அவர் தான்றார். அவருடைய பிழை ஏதாவது செஞ்சால் கூட அதை அவர் பிழையாக எடுத்துக்க மாட்டார், அதை பொறுத்தருள்வார்ன்றதையும் இந்த திருக்கொடுங்கோளூர் பதிகத்தில் பதிவு செய்கிறார். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறியோன்னா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பழனத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே அப்படின்றார். அதே மாதிரி அடுத்த பாடலில் கட்டமும் பிணியும் களைவானை காலர் சீரிய கால் உடையானை விட்ட வேட்கை வெண்ணோய் களைவானை விரைவினால் விடுதற்கு அறியானை பட்ட வார்த்தை பட நின்ற வார்த்தை வாராமே தவிர பணிப்பானை அட்டமூர்த்தியை மட்டவிழ் சோலை ஆரூரானை மறக்கலுமாமே அப்படின்னு சொல்லிட்டுங்க ஒரு அற்புத பதிகத்தை அங்கே அருள்றாரு. அடுத்ததாக செத்த போதினில் முன்னின்று நம்மை சிலர்கள் கூடி சிரிப்பதன் முன்னம் வைத்த சிந்தை உண்டே மனம் உண்டே மதி உண்டே விதியின் பயன் உண்டே முத்தன் எங்கள் பிரான் என்று வானோர் தொட நின்ற திமிலேறு உடையானை அத்தன் எந்தை பிரான் எம்பிரானை ஆரூரானை மறக்கலுமாமே அப்படின்னு இந்த பாடல் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மறக்கலுமாமே அப்படின்றார். இந்த 10 பாடல்களுடைய கடைசியில் இந்த பாடுறவங்களுக்கு சொல்கிறாரு, அம்மாந்தன் திருப்பேர் கொண்ட தொண்டன் ஆரூரன் அடிநாய் உறைவல்லார் அமரலோகத்து இருப்பவர் தாமேன்றார். எல்லோரும் அமரலோகத்தில் கண்டிப்பாக இந்த பதிவை சொல்லுவார், வாழ்வார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சரண் பெருமாள் நாயனார்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் பேர் கடற்றறிவார்னு சொல்லுவாங்க. அவர் கூட நட்பாக வரார் இருவரும். அவர் கடற்றறிவார்ன்றவர் பார்த்திங்கன்னா அரசராக இருக்கிறவர். அவர் தினமும் நடராஜர் அந்த பூஜை சிவன் பூஜை பண்ணும்பொழுது கடைசியாக அந்த சிலம்பு ஒலி கேட்குமா கடைசியாக அவருக்கு இறைவன் அதை ஏற்றுக்கிறதுக்கு அர்த்தமாக. அந்த மாதிரி ஒரு இறைவன் மேலே ரொம்ப அன்புள்ளவர். ஒரு நாள் அந்த சலங்கோலி கேட்கல. அது பூஜை முடித்த உடனே தான் ஏதோ குற்றம் செஞ்சிட்டோமோ என்னமோ நினச்சி அவர் உடைவாள் எடுத்து அவரை மாய்க்க போனும்போது இறைவன் தடுத்து
சொல்கிறார், நான் வர்றதுக்கு சிறிது நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா சுந்தரமூர்த்தின்றவர் வன்தொண்டர் பாட்டை கேட்டுருந்தேன், தமிழ் பாடலை. அதனால் என்னால் மெய் மறந்துருந்ததால் இங்கே வர முடியல, மறந்துட்டேன்றதை சொல்லி அவரை தடுக்கிறார். அந்த அளவுக்கு இறைவன் மேலே பக்தி கொண்டவர். அந்த தம்பி அவருடைய தோழராக இருக்கும் பொழுது அவங்க 2 பேரும் ஒன்றாக இருந்து இறைவனை வழிபட்டு வராங்க. ஒரு நாள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனியாக கிளம்பி அவர் திருவஞ்சைக்காலம் போகிறார் கோயிலுக்கு. அங்கே இறைவனை பார்த்து வழிபட்டு இந்த பாடலை பாடுறாரு. தலைக்கு தலைமாலை அணிந்து அப்படின்னு தொடங்குதுங்க. தலைக்கு தலைமாலை அணிந்தது என்னே, சடைமேல் கங்கை வெள்ளம் தரித்தது என்னே, அலைக்கும் புலித்தோல் கொண்டு அசைத்தது என்னே, அதன்மேல் கதநாகம் கச்சி ஆர்த்தது என்னே, மலைக்கு நிகர் ஒப்பன வந்திரைகள் வலித்து ஏற்றி முழங்கி வலம்புரி கொண்டு அலைக்கும் கடல் அங்கரை மேல் மாகோதை அணியார் பொழில் அஞ்சை களத்து அப்பனே அப்படின்னு சொல்லிட்டு திருவஞ்சை களத்தில் இந்த மாதிரி இறைவனை வழிபட்டு பாடும்பொழுது அங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 8வது பாடலில் வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழிந்தேன் விளங்கும் குழைக்காது உடை வேதியனே அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாடுறாரு. அதாவது இந்த மனை வாழ்க்கையை நான் வெறுத்துட்டேன், இந்த உலக வாழ்க்கையை அப்படின்னு இறைவன்கிட்ட பாடிட்டு அவர் முடிச்சுட்டு அந்த கோவிலை விட்டு வெளியில் வரும்பொழுது சிவபெருமான் விண்ணிலிருந்து முனி இந்திரன், பிரம்மன், அனைத்து ரிஷிகள், முனிவர்கள், தேவர்கள் எல்லோரையும் அவர் உபயோகப்படுத்துகிற அந்த வெள்ளை யானை, அதுக்கு பேர் அந்த வெள்ளை யானையில் வானத்திலிருந்து அனுப்பி இவர் வெளியில் வரும்பொழுது எல்லாம் காத்திருக்கிறாங்க. இது மாதிரி இறைவன் உங்களை அழைச்சின்னு வர சொல்லியிருக்காரு, இது ஆணை அப்படின்றாங்க. அந்த யானை பார்த்திங்கன்னா சிவபெருமான் மட்டுமே, அவங்க முருகன், அந்த குடும்பம் சிவபெருமானுடைய விநாயக பெருமான், அம்மை, இவங்க உபயோகப்படுத்த தவிர வேறு யாரும் அதை உபயோகப்படுத்துறது இல்லை. அந்த யானை பேர் ஐராவணம்னு சொல்கிறாங்க. பக்கத்துக்கு 2000 தந்தம் இருக்குமா, அவ்வளோ ஒரு யானை. அது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதில் கூட்டி வர சொல்லியிருக்காருன்னொன்னே இது இறைவன் ஆணைன்றாங்க. உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வணங்கி அந்த யானையின் மேல் அமர்ந்து கைலாயம் புறப்படுகிறார். இதை அறிந்த ஞானதிஷ்டியால் அறிந்த அவருடைய நண்பர் சேரன் பெருமாள் நாயனார் என்ன செய்கிறார்னா, அவர் குதிரையில் போயின்னு இருக்கார். அந்த குதிரை காதில் சிவமந்திரத்தை ஓதுகிறார். இந்த குதிரையானது உடனே விண்ணில் பறக்க ஆரம்பித்தது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வெள்ளை யானையின் மேல் விண்ணில் சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த குதிரையும் அவரை தொடர்ந்து அந்த வெள்ளை யானையை வலம் அப்படியே பின்பக்கமாக வணங்கி கொண்டே பின்பக்கம் செல்ல ஆரம்பித்தது. அந்த கைலாயம் செல்லும் பொழுது அப்படி அவரும் பின்தொடர்ந்தார். இந்த இருவருக்கும் முந்தைய நாள் இந்த பெருமழலை குறும்ப நாயனான் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா சுந்தரரை ஒரு குருவாக நினச்சவர். அவர் நாளைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயம் போகிறாருன்றதை இன்றே அவர் ஞான திருஷ்டியில் உணர்ந்து அவர் யோக நிலையில் என்ன பண்ணுறாருனாங்க, அவருடைய அந்த கபாலம் வழியாக அவருடைய உயிர் நேராக முன்னாலே அவர் கைலாயத்துக்கு போயிடுறார். நாளைக்கு நம்முடைய குருநாதர் வராருன்ட்டு முன்னாலே அங்கே கைலாயத்தில் போய் காத்துட்டுருக்கார். அப்படிப்பட்ட அவருடைய தினம் பார்த்திங்கன்னா இந்த இவருடைய ஒரு நாளைக்கு முன்னாடி அவருது அந்த முக்தி பெற்ற தினம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த சேரன் பெருமாள் நாயனார் இருவருடைய தினமும் இன்றைக்கி தான் முக்தி பெற்ற தினம். அப்படி இப்போ இவங்க கைலாயத்தை நோக்கி போகிறாங்க. அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வெள்ளையின் யானையின் மேல் அமர்ந்து அருளிய பதிகம் இதுதான். இந்த வெள்ளையின் யானையின் மேல் அமர்ந்து அருளிய பாடல், தான் என்னை முன் படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே, நான் என பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து, வானெனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து, ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று
இந்த நொடித்தான் மலை என்று அவர் சொல்வது இன்றைய அந்த கைலாயம், சிவபெருமான் வாழுமிடமாக கைலாய மலை. கடைசியாக அந்த பாடலில் ஊழிதோர் ஊழிமுற்றும் உயர்பொன் நொடித்தான் மலையை சூழிசை இன் கரும்பின் சுவை நாவலூரன் சொன்ன ஏழிசை இந்தமிழால் இசைந்து ஏத்திய பத்தினையும் ஆழிகடலறையா அஞ்சையப்பற்கு அறிவிப்பதே அப்படின்றார். அதாவது அவர் அங்கே வானில் பாடி சென்ற பாடலை இதை எடுத்துன்னு போய் பூமியில் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறார். அதை இந்த கடல் இருக்க இந்த அரசனுக்கும் அந்த வருணனுக்கும் அறிவிக்கிறார். அது பூமியில் அதை சேர்க்கிறாங்க. அதே மாதிரி அந்த பறவையார் சங்கிலியார் அவருடைய இந்த இரண்டு துணைவியார்களும் அதே மாதிரி இறைவன் திருவடியை அவங்களும் அடைகிறாங்க. அந்த கூட சென்ற சரண் பெருமான் நாயனார் அவருக்கு அனுமதி முதல்ல கிடைக்கல. அப்புறம் அவர் இறைவனை பார்க்கணுன்னு கேட்கும்பொழுது என்னத்துக்காக வந்தீங்க, உங்களை நான் நீங்கள் வர சொல்லலையே நான் சொல்லும் பொழுது அவர் இறைவனுக்காக தான் பாடிய பொன்வண்டத்து அந்தாதி கைலாய ஞான உலா என்ற இதை பாடல்களை இறைவன் மேல் நான் பாடியதாக அதை அரங்கேற்ற பாட சொல்கிறாரு. அதை அவர் கைலாயத்திலேயே அரங்கேற்றி இறைவன் அருளோடு அவரும் கைலாயத்திலேயே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சென்ற அதே கைலாயத்தை அவரும் அடைந்து அவரும் இறைவன் திருவடியில் இருக்கிற பேரை பெறுறாங்க. அப்படிப்பட்ட இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறை இன்றைக்கி நாம் சிந்திச்சிருக்கிறோம். அவர் பாடிய பாடல்கள் 35,000 பதிகன்றாங்க. ஆனால் நமக்கு கிடைச்சது வெறும் 100 பதிகங்கள் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்குது. அதனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறை நம்ம முழுமையாக அவருடைய பதிக வழக்கில் பார்க்கும் பொழுது அவர் எல்லாத்துக்கும் பாடல் பாடியிருக்கார். வினைகள் தீர்றதுக்காக இருக்கட்டும், இல்லை நோய்கள் நீங்கிறதுக்காக இருக்கட்டும், அனைத்திற்குமே அவர் இறைவன் மேலே பாடிய பதிகங்கள் நமக்கு என்றைக்கும் நமக்கு அது நமக்கு துணையாக இருக்குது. உலகிற்கு 63 காட்டிய அந்த திருத்தொண்டர் தொகை அதை அடிப்படையாக கொண்டு தான் அடுத்து வந்த நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி பாடுறாரு. அடுத்தது விரிநூலாக அதை எடுத்து நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமானவர்கள் பெரிய புராணம் எனும் திருத்தொண்டர் புராணத்துக்கு ஏற்றத்துக்கு இதுதான் முதல் நூலாக அமைஞ்சது. அதாவது மூல நூல்னு சொன்னிங்கன்னா திருத்தொண்டர் தொகை. அதை அருளிய சுந்தரர் அந்த இறைவன் அருளால் அவர் பூமிக்கு இந்த பதிகத்தை நமக்கு வழங்கினார் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. இதை அனைத்தையும் இந்த 63 பார்த்திங்கன்னா அந்த திருவிழா இன்றும் அனைத்து இடங்களிலேயும் நடைபெறுகிறது. அதில் ரொம்ப புகழ்பெற்றது பார்த்திங்கன்னா மயிலாப்பூரில் 63 திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். அது அடியார்கள் அனைவரும் அங்கே பார்க்குறதுக்கு உண்மையிலே அது பூலோக கைலாயம் மாதிரி இருக்கும். அன்றைக்கி அனைவரும் அந்த நிகழ்வை தரிசனம் பண்ணி சிவபெருமான் தலைமையில் 63 நாயன்மார்கள் ஊர்வலமாக வர காட்சி மிகுந்த சிறப்பாக இருக்கிறோம். அன்றைய தினத்துலேயே பார்த்திங்கன்னா பூம்பாவை உயிர் பெற்ற தினம். இதெல்லாம் அங்கே சாம்பல்லேருந்து ஞானசம்பந்தர் உயிர் கொண்டு வந்தார். அந்த நிகழ்ச்சியும் நடக்கும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றில் இன்னொரு ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா அவர் ஒரு இறந்த பாலகனை உயிரோடு கொண்டு வந்திருக்கிறார். அது அற்புதமான ஒரு அவருடைய நிகழ்வு. இது பார்த்திங்கன்னா அவினாசி அப்படின்ற இடத்துல இது நடந்திருக்கு. அங்கே பார்த்திங்கன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தெருவழியாக போகும்பொழுது ஒரு வீட்டில் அழுகுறோம், ஒரு வீட்டில் ஒரு மங்கள இசையும் கேட்கும்பொழுது என்னன்னு கேட்கும்பொழுது அப்போ 2 பாலகர்கள் ஒன்றா இருக்கிறவங்க குளக்கரையில் விளையாட செல்லும் பொழுது ஒரு குழந்தை அந்த அந்த குளக்கரையில் இருக்கிற முதலை ஒரு சிறுவனை விழுங்கி விட்டதாகவும், அதனால் அவங்க வீட்டில் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த அழுகுரல் கேட்குது. மற்ற வீட்டில் அந்த இன்னொரு சிறுவன் 5 வயது அடைஞ்சிட்டான். அவனுக்கு அந்த பூணூல் ஏதோ அந்த திருமணம் நடக்குது. அதனால் பூணூல் போடுற அந்த வைபவம் அதுவும் நடக்கிறதால மங்கள இசையும் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அந்த அழுகுரல் வீட்டில் இருந்தவங்களை பெற்றோர்கள் அழைச்சிக்கின்னு இது எங்கே நடந்ததுன்னு கேட்கும்போது அந்த குளக்கரையை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் அந்த குளக்கரையை காட்டும்பொழுது அங்கே நின்று பதிகம் அருளுகிறார். திருப்புக்கொழியூர் அவினாசி இந்த தலத்தில் இறைவன் அந்த இறைவனை நோக்கி இந்த பதிகத்தை அருள்கிறாரு. அந்த இறந்த அந்த பாலகனை குளக்கரையில் இந்த பாடல் பாடுறாரு, உயிரோடு மீட்டு கொடுங்கன்ட்டு.
எற்றான் மறைக்கேன் எழுமைக்கும் எம்பெருமானையே உற்றாய் என்று உன்னையே உள்குகின்றேன் உணர்ந்து உள்ளத்தால் புற்றாடு அரவா புக்கொழியூர் அவிநாசியே பற்றாக வாழ்வேன் பசுபதியே பரமேட்டியே வழிபோவார் தம்மோடும் வந்து உடன்கூடிய மானினி ஒழிவது அழகோ சொல்லாய் அருள் ஓங்கு சடையானே பொழிலாரும் சோலை புக்கொழியூரில் குளத்து இடை இழியா குளித்த மானி என்னை கிரி செய்ததே எங்கேனும் போகினும் எம்பெருமானை நினைந்த கால் பொங்கே புகினும் கூரை கொண்டு ஆறலைப்பார் இலை பொங்காடு அரவா புக்கொழியூர் அவிநாசியே எங்கோனே உன்னை வேண்டிக் கொள்வேன் பிறவாமையே உரைப்பார் உரை அகத்து உள்க வல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே காரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வந்து அந்த யமன் காலன்னா யமன் அவன்கிட்ட வந்து அந்த பிள்ளையினுடைய வந்து தர சொல்லு அப்படி கட்டளை சொல்லுன்றார் இறைவனை. இது வந்து 4வது பாடல். இந்த பாடல் பாடினவுடனேங்க அந்த முதலை வந்து அந்த எந்த சிறுவனை அந்த 3 வயதில் விழுங்குச்சோ அதுக்கப்புறம் இப்போ 5வது வயது அந்த 2 வயது வளர்ச்சியுடன் வந்து அந்த முதலை வந்து அந்த மடுவிலேருந்து வந்து அந்த பிள்ளையை வந்து வெளியில் வாயிலிருந்து கொண்டு வெளியில் வந்து விட்டுடுச்சு. காலன் வந்து அதுக்கு உண்டான உயிரை கொடுத்துட்டார் நம்ம இப்போ சுவாமிகளுடைய இதில். அப்படி மீதி பாடல்களை வந்து அவர் கோவிலுக்கு போய் சென்று பாடினதாக சொல்கிறாங்க. அதனால் அருமையான இந்த ஒரு பதிகம். வேணாது ஒழிந்தேன் உன்னையல்லால் பிற தேவரை காணாது ஒழிந்தேன் காட்டுதியேல் இன்னம் காண்பன் நான் பூண்ணான் அரவா புக்கொழியூர் அவிநாசியே காணாத கண்கள் காட்ட வல்ல கரைக்கண்டனே அப்படின்னு பாடுறாருக்கு. இந்த பாடலினுடைய அந்த பலன் வந்து காரேறு கண்டனை தொண்ட நாரூனன் கருதிய சீரேறு பாடல்கள் செப்ப வல்லார்க்கு இல்லை துன்பமே அப்படின்னு இந்த பாடலினுடைய பலனையும் பதிவு செய்கிறாரு. அப்படிப்பட்ட இவருடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடந்திருக்குது. அந்த அற்புதங்கள் இறைவன் பல முறை வந்து இவருக்கு பொன்னும் பொருளும் அள்ளி வழங்கியிருக்காரு. இவருடைய நோய்கள் வந்து தீர்த்திருக்காரு, கண் பார்வை அருளியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட இந்த நம்முடைய இந்த அவருக்கு சோறு வழங்கியிருக்காரு. எல்லாமே வந்து இறைவன் வந்து இவருக்கு வந்து தோழமையாக இருந்திருக்காரு. இவருக்காக வந்துட்டு போயிட்டு திருவாரூரில் நடந்து 2 தடவை போயிட்டு பறவை நாச்சியார்கிட்ட வந்துட்டு இவரை ஏற்றுக்க சொல்லி கேட்டிருக்காரு. அதே மாதிரி சங்கிலி நாச்சியார்கிட்ட பேசி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை மனம் முடிச்சு வைக்கிறாரு ஒற்றியூரில். அப்படி ஒரு இறைவன் வந்து இந்த அளவு ஒரு இறங்கி ஒரு தொண்டனுக்காக ஒரு தூதுவராக சென்றது இதுதான் வந்துட்டு உலகிலேயே வந்து எந்த தெய்வமும் செய்யாதது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட போது அவருடைய வயது 16. அவர் கைலாயம் புறப்பட்டு சென்ற பொழுது அவருடைய வயது 18. ஆக இந்த இடைப்பட்ட இந்த 2 வருடங்கள் அவர் வந்து இந்த உலகில் பல தலங்களுக்கும் சென்று பதிகங்களை பாடி கடைசியாக அந்த முடிவில் இறைவனை வந்து அடைந்தார்.